ஹலோ எவ்ரிவன். ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆகணுங்கிறது இந்த உலகத்தில் எல்லாருடைய ஆசையாக இருக்கும். ஆனால் இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நிறைய பேருக்கு ஆசையாக மட்டும்தான் இருக்குது. அதை அட்டென்ட் பண்ணுற வழிகள் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ இந்த வீடியோவில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டென்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட், அவாய்ட் டெப்ட் ட்ராப். ஒருத்தர் லைஃப்பில் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் கிரெடிட் கார்டை அப்ளை பண்ணி லக்ஸரி ப்ராடக்ட்ஸை வாங்குறது ரொம்ப காமனாக பார்க்க முடியுது. பட் ஃப்ரெண்ட்ஸ், இஎம்ஐ கமிட்மெண்ட் இல்லாமல் இருந்தால் தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டென்ட் பண்ண முடியும். இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கடன் இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பே பண்ணி கிளியர் பண்ண பாருங்கள். செகண்ட் திங், பே ஃபார் யூர் நீட்ஸ் நாட் ஃபார் யூர் வாண்ட்ஸ். நம்ம சொசைட்டியில் நிறைய பேரால் மணியை சேவ் பண்ணவே முடியறதில்ல. அதுக்கு மெயின் ரீசன் அவங்களுக்கு நீட்ஸ்க்கும் வாண்ட்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியறதில்ல. சே தட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சன் 30,000 சேலரி வாங்குறாரு. இவர் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல். ஸோ இவரோட ஒர்க்குக்கு ஸ்மார்ட் ஃபோன் தேவைப்படும். இது அவரோட நீட். ஒரு டீசெண்டான ஸ்மார்ட் ஃபோன் 15,000 கிடைக்கும். அண்ட் இவராலையும் அவரோட சேலரியை வச்சு ஃபுல்லாக பே பண்ணி வாங்க முடியும். பட் இந்த பர்சன் 90,000 மதிப்புள்ள ஐஃபோன் வாங்க ஆசைப்படுறாரு. இது அவரோட வாண்ட். இப்போ இந்த பர்சன் டீசெண்டான ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினா கண்டிப்பாக ரிமைனிங் சேலரியில் எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணி ஃப்யூச்சரில் சேவிங்ஸ் பண்ண முடியும். ஒருவேளை இவர் ஐஃபோன் வாங்கினா கண்டிப்பாக இஎம்ஐயில் தான் எடுக்கணும். ஆர் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். எண்ட் ஆஃப் தி டே சேவிங்ஸ் பண்ண முடியாது. ஆர் ஆல்ரெடி சேவ் பண்ணதை லூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டென்ட் பண்ணணுன்னா ஆல்வேஸ் நீட்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதாவது தேவைக்கு மட்டும் செலவு செய்யுங்க. தேர்ட் ஒன், நெவர் கீப் டூ மச் மணி இன் யூர் சேவிங்ஸ் அக்கௌண்ட். நம்ம ஊரில் மணி சேவ் பண்ணுறவங்களே ரொம்ப ரேர் தான். அப்படி சேவ் பண்ணுறவங்களும் பேங்க் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ண ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆகிறது ரொம்ப கஷ்டமான அஸ்பெக்டாக மாறிடும். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணத்தை வைக்கிறனால அந்த கேஷோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இது ஒரு எக்ஸாம்பிளில் பார்ப்போம். இன்றைக்கி ஒரு பொருளை 1 lakh rupees கொடுத்து வாங்குறீங்க. அதே பொருளை 1,06,000 rupees கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை நெக்ஸ்ட் இயர் அமையும். இப்போ இந்த 1 yearல அந்த பொருளோட வேல்யூ 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சிமிலர்லி இந்த 1 lakh rupees 1 year பேங்க்கோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருந்த உங்களோட பேங்க் தர இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 3%, அதாவது 3,000 ரூபாய். இந்த ரெண்டு சினாரியும் கம்பேர் பண்ணும்போது கிளியராகவே தெரியுது நம்ம காசோட மதிப்பை விட அந்த பொருளோட மதிப்பு தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் எக்ஸஸ் அமௌண்ட் வச்சுக்கிறது அந்த அமௌண்ட்டோட வேல்யூவை குறைக்கிறதுக்கு சமம். அண்ட் இதுக்கு பதிலாக இந்த எக்ஸஸ் அமௌண்ட்டை எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணி க்ரோ ஆக அலோவ் பண்ணுங்கள். டோன்ட் கன்சிடர் இன்சூரன்ஸ் அஸ் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம சொசைட்டியில் எப்போவுமே இன்சூரன்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்குறாங்க. பட் இன்சூரன்ஸுங்கிறது உண்மையிலே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, அது ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது உங்கள் மணியை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அண்ட் நீங்கள் அந்த ரிட்டர்ன்ஸை கிளைம் பண்ணிக்கிறது. கம்ப்ளீட்டாக இன்கம் க்ரோத்துக்காக மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும். பட் இன்சூரன்ஸ் உங்கள் டெத்துக்கு ஒரு காம்பன்சேஷனாக உங்கள் ஃபேமிலிக்கு தருது. ஸோ நெவர் கன்சிடர் இன்சூரன்ஸ் அஸ் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுக்கு பர்சனலாக இன்சூரன்ஸ் தேவைன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். பட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக க்ரோத் அசெட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், பில்ட் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் அண்ட் ஹேவ் மெடிக்கல் பிளான். பொதுவாக ஒருத்தங்க ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆக முடியாமல் டிலே ஆகிறதுக்கான மெயின் 2 reasons பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் இருக்காது அண்ட் மெடிக்கல் கிளைம் பண்ண எந்த ஒரு ஹெல்த் கேர் ஸ்கீம்ஸும் இருக்காது. பட் ஒருத்தர் ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆகணும்னா கண்டிப்பாக இவங்களுக்கு இந்த 2 விஷயமே தேவைப்படும். இது ஏன் இவ்வளோ முக்கியங்கிறத ஒரு சிம்பிள் சினாரியோவில் பார்ப்போம். 30,000 சேலரி வாங்கக்கூடிய பர்சன் கோவிட் சுச்சுவேஷனில் வேலையை இழந்துட்டாருன்னா அவருடைய எமர்ஜென்சி ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்க்கு சமாளிக்க வேண்டியிருக்கும். ஒருவேளை இவர்கிட்ட எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் இல்லைன்னா தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். கண்டிப்பாக செலவுகளை சமாளிக்க ஆல்ரெடி பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பிரேக் பண்ண வேண்டியிருக்கும். ஆர் கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ எப்போவுமே ஒருத்தர் 3 monthsக்கான எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுற அளவுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் ரெடியாக வச்சுருக்கிறது சஜஸ்டபிள். நெக்ஸ்ட், ஹெல்த் கேர் பிளான். இதை தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் ஆர் அன்சர்டனிட்டி வந்துருச்சுன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் பில் பே பண்ண வேண்டிய நிலைமை இருக்குது. ஸோ ஹெல்த் கேர் பிளான் வச்சுருந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டாக, இன்க்ரீஸ் யுவர் ஆக்டிவ் இன்கம் அண்ட் ஹேவ் பாசிவ் இன்கம். ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆகணும்னா கண்டிப்பாக உங்களோட ஆக்டிவ் இன்கம் கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகணும். இதுக்கு உங்களோட ஸ்கில் செட்டை ரெகுலராக அப்கிரேட் பண்ணாலே போதும், உங்களோட இன்கம் கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், பட் நிறைய பேர் பண்ண தவற விஷயம், பாசிவ் இன்கம், அதாவது செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம். இந்த செகண்டரி இன்கமை ஒருத்தரால் கொண்டு வர முடிஞ்சாலே போதும். நான் ஷோராக சொல்கிறேன், அவங்களால 40 yearsக்குள்ளே ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இல்லாமல் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆகணும்னா என்னெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வெல் அண்ட் குட், கண்டினியூ பண்ணுங்கள். இஃப் நாட், இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது இல்லைன்னா ப்ளீஸ் ஸ்டார்ட் டூயிங் திஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்போர்ட் அண்ட் ஷேர் டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே சேஃப்.